இது வாரல், எதிரியோட நாடியில் அடிக்கும் முறை. ரெண்டு புறமும் அடிக்கலாம், இடதுபுறமும் அடிக்கலாம், வலதுபுறமும் நம்ம வாரல் எடுப்போம். இதவே தொடர்ந்து எடுக்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம சுழற்சி எடுக்கணும். இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து திடீர்னு ஒரு ஆபத்து வருது, கையில் ஏதோ ஒரு கம்பு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தப்பிக்கணும். அப்படின்னா ஒரு மாணவன் வகுப்புக்கு முதல் வரான் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அவனோட பொறுமையை சோதிப்போம். நம்மளை பார்த்தீங்கன்னா அடிப்படை பாடங்கள், கைப்பாடங்கள், கால் பாடங்கள், உடல் பயிற்சிகள், தியானங்கள் இது எல்லாமே வைக்கும் பொழுது இதுலேருந்து அரசாங்க வேலைக்கு போக முடியுமா? கண்டிப்பாக. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மெரிட் இருக்குது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இதுக்குன்னு பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு சிலம்ப மாஸ்டரை சந்திக்க வந்திருக்கிறோம். அவரை பற்றி இப்போ உங்களுக்கு சொல்லுவார். சார் சொல்லுங்கள் சார். வணக்கம், என்னோடய பேர் நவீன். நாமக்கல் மாவட்டம் ஏகலைவ கலைக்கூடம் அப்படிங்கிற ஒரு கலைக்கூடத்தை நம்ம இப்போ நிறுவி நம்ம மாணவர்களுக்கு சிலம்பம், சங்கீதம், அதுக்கப்புறமேட்டு பரதம் இந்த மாதிரி கலைகள்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். சார் நீங்கள் சிலம்பம் எத்தனை வருஷமாக பயிற்சி பண்ணிகிட்ருக்கீங்க? சிலம்பம் பார்த்திங்கன்னா நான் வந்து கல்லூரி நாட்கள்லேருந்து பயிற்சி பண்ணேன். 2012 அந்த ஆண்டுலேருந்து பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமேட்டு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது 2017ஆம் ஆண்டுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த பயிற்சி மூலமாக மாணவர்கள் சாதனை புரிஞ்சுருக்காங்களா? நிறைய சாதனைகள் புரிஞ்சுருக்காங்க. நிறைய பார்த்திங்கன்னா உலக சாதனைகள் புரிஞ்சுருக்காங்க. இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாணவர்கள் 2 குழந்தைங்க, பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 20 கிலோமீட்டர் தொடர்ந்து சிலம்பம் செஞ்சுட்டு போகிற அந்த சாதனை நிறைவேற்றுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிவேக சிலம்பம் அப்படின்னு ஒரு நிமிஷத்துக்குள்ளே எத்தனை 4 அடி சுவடு செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உலக சாதனையை செய்தாங்க. சார், சிலம்பத்தோட ஆர்ஜின் அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? சிலம்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் எதுக்கு தோன்றுச்சு, இது எப்படி அடிப்படையில் உருவாகுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா மனிதன் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வனத்தில் போய் தான் வேட்டையாடி உணவு உண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படிங்கும்போது வேட்டையாடும் போது பார்த்திங்கன்னா தன்னைத்தானே தற்காத்துக்கணும். ஸோ அப்போ அவனுக்கு 2 ஆயுதம் தான் கிடச்சிது. ஒன்று வந்து கல், இன்னொன்று வந்து கம்பு. கல்லை கொண்டு எரிஞ்சு தற்காத்துக்கிறதோ இல்லை விலங்கை தாக்கி உணவாக எடுத்துக்கிறது இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமேட்டு அடுத்த ஆயுதமாக அவனுக்கு பட்டது கம்பு. அப்போ இந்த கம்பை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நாளடைவில் யூஸ் பண்ண என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி முறைப்படுத்தி செய்யலாம், கம்பு எடுத்து வெறுமனே யூஸ் பண்ணுறத விட அது முறையாக செய்யும்போது இன்னும் எளிமையாக நம்மளை தற்காத்துக்கலாம் அப்படின்னு உருவானது தான் பார்த்திங்கன்னா சிலம்பம் அப்படிங்கிறது. மெல்ல பார்த்திங்கன்னா அரசர் காலம் இந்த மாதிரி வரும்போது தன்னைத்தானே மனிதருக்கு இடையில போர் வரும்பொழுது அப்போ என்னாச்சுன்னா இந்த சிலம்ப கம்பு தற்காப்புக்காக பயன்பட்டது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா தன்னோட வீரம் சார்ந்த விஷயத்துக்கோசரம் பயன்பட ஆரம்பிச்சிது. அரசர் காலத்தில் போர்க்காலத்தில் யூஸ் பண்ணது. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இதே சிலம்ப விளையாட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நாளடைவில் மாறி பார்த்திங்கன்னா ஈட்டி, வேல்கம்பு அந்த மாதிரி முறையில் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. முதல்ல நம்ம சிலம்பத்தோட அடிப்படைகளை தெரிஞ்சுக்கலாம். சிலம்ப கம்பை எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற முறையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சிலம்ப கம்பை வந்து 3 வகையாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கம்பு பார்த்திங்கன்னா நெத்தி புருவம் உயரத்துக்கு யூஸ் பண்ணுற முறைகளும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தாவாங்கட்டை நாடி அளவுக்கு யூஸ் பண்ணுற முறை இருக்குது, இன்னொன்று உச்சி தலை அளவுக்கு யூஸ் பண்ணுற முறை இருக்குது. இந்த மாதிரி 3 வகையான கம்பை உயரங்களில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பத்தில் அடிப்படை பாடங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சிலம்ப கம்பை எப்படி நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். நான் சிலம்ப கம்பை பார்த்திங்கன்னா நிறைய வகையில் பிடிப்பாங்க. முதல் வகை நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம கம்புக்கு நேராக நிற்கும் பொழுது நம்ம கை பார்த்திங்கன்னா நம்மளோட நடு நெஞ்சளவில் பிடிச்சி கம்பை பிடிக்கும் ஒரு முறை. இது ஒரு முறையாக கம்பை பிடிக்கிறது. இன்னொரு முறை பார்த்திங்கன்னா கம்பு பார்த்திங்கன்னா நம்மளோட கை நீளத்துக்கு நீட்டி பிடிச்சி அப்படி ஹோல்ட் பண்ணுறது, இந்த முறையில் பிடிக்கும். ஸோ இந்த பிடிமுறை எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வீசும் பொழுது நம்ம மேலே கம்பு எங்கேயும் படாததுக்கு தான் அந்த முறையில் நம்ம வந்து கம்பு பிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முறையில் இருக்குது. இதே பார்த்திங்கன்னா நடுக்கம்பு முறை அப்படின்ட்டுருக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா கம்பை வந்து நடுவில் பிடிச்சி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த முறையில் கம்பை பிடிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு சிலம்பம் கற்றுக்கணும் அப்படின்னு வர மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை பாடங்களாக நம்ம என்ன சொல்லி தருவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாரல், வெட்டு, அறுப்பு, வீச்சு, உள்தடை, இரட்டை அடி, பிறலை, மேலடி இந்த மாதிரி அடிப்படை பாடங்கள் வச்சுருக்கோம். இந்த அடிப்படை பாடங்கள் பயின்றதுக்கு அப்புறம் தான் நம்ம பாடமுறைக்குள்ளே போகிறோம். ஸோ அந்த அடிப்படை பாடங்களோட முதல் ஒரு 2 பாடம் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதில் முதல் பாடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாரல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதிரியோட நாடியில் அடிக்கிற அந்த முறை. ஸோ முதல்ல எடுத்தோடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த தாக்கும் முறையை வந்து நம்ம கற்றுக் கொடுப்போம். அது எதுக்கு அப்படின்னா நம்ம கை பலம் கூடணும் முதல் விஷயம். 2வது வந்து அடிப்படையாக சிலம்பத்தை சுழற்று பழகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஸோ வாரல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நிலையில் நிற்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சிலம்ப கம்பு கையில் இருக்கும்போது தயார் நிலை அப்படின்னு சொல்லும்போது எப்பயுமே இடது காலை முன் வச்சு வலது காலை பின் நீட்டி நம்ம நிற்போம். ஸோ இந்த முறையில் இருக்கும்போது வாரல் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இது வாரல், எதிரியோட நாடியில் அடிக்கும் முறை.
ரெண்டு புறமும் அடிக்கலாம், இடதுபுறமும் அடிக்கலாம், வலதுபுறமும் நம்ம வாரல் எடுப்போம். இதவே தொடர்ந்து எடுக்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம சுழற்சி எடுக்கிறோம். இது வாரல். ரெண்டாவது பாடமாக நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோம்னா வெட்டு, எதிரியோட தலையில் வெட்டு முறை அது. ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுக்கிறோம். தொடர்ந்து எடுக்கும் பொழுது இந்த முறையில் நம்ம சுழற்சி எடுக்கணும். ஸோ இது 2 பாடங்கள் பார்த்திங்கன்னா அடிப்படையாக நம்ம வந்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இந்த 2 பாடங்களில் மாணவர்களோட கை என்னென்னா சிலம்பம் சுழட்ட பழகிக்கும். இதுக்கு அடுத்த பாடங்கள் நிறையவே இருக்குது. அதில் அடுத்த பாடமாக நான் உங்களுக்கு சொல்கிறது உள்தடை இரட்டை அடி. உள்தடை இரட்டை அடி அப்படிங்கிறது எதிரி நம்மளை தாக்கும் பொழுது அதை தடை பண்ணி ஏறி மறுபடியும் அவங்கள 2 அடி அடிக்கிறது. இது உள்தடை இரட்டை அடி அப்படின்னு சொல்லுவோம். அதே பின்னாடி இறங்கியும் தடை பண்ணி 2 அடி அடிக்கிறது. ஸோ வேகமாக எடுக்கும்போது இந்த மாதிரி எடுப்போம். இது ஒரு தடுத்து தாக்கும் முறை அப்படின்ட்டு இருக்குது. இதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பிரலை மேலடி அப்படிங்கிற பாடம் இருக்குது. அந்த பாடம் நான் செஞ்சு காட்டுறேன். இது என்னன்னு சொல்லுவோம்னா பிரலை மேலடி. அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா உந்தி பிறண்டு போய் என்ன பண்ணுவோம்னா எதிரியை தாக்குறது, 2 அடியாக போய் விழுவும். இது பிரலை மேலடி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா களிச்சுற்றுகள் அப்படின்னு இருக்குது. களிச்சுற்று அப்படிங்கிறது அலங்கார சுற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அலங்கார சுற்றுக்கு சிலம்பத்தில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அலங்கார முறை அப்படிங்கிறதும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா போர் முறை. ஸோ அலங்கார முறையில் களிச்சுற்றில் பார்த்திங்கன்னா முதல் பாடம் நான் செஞ்சு காட்டுறேன். இதே வேகமாக செய்யும் பொழுது இந்த மாதிரி வரும். ஸோ அலங்கார முறையில் களிச்சுற்று அப்படிங்கிறது இந்த மாதிரி நடுக்கம்பில் பிடிச்சி செய்வோம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க சிலம்பத்தோட கலைநயத்தை காட்டுறதுக்காக நம்ம கற்றுக்கிற பாடமுறை. இதிலே வந்து பார்த்திங்கன்னா போர் முறை அப்படின்ட்டுலாம் இருக்குது, அடிவரிசைகள்லாம் இருக்குது. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறேன், வீடு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதிரிகள் வந்து எல்லா புறமும் சுற்றிருக்காங்க, 4 புறமும் சுற்றி நம்மளை வளைச்சிருக்கும் பொழுது எப்படி நம்மளை வந்து எதிரிகிட்டேருந்து தற்காத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு பாடமுறையாக வச்சுக்கிறது தான் வீடு முறை அப்படின்னு சொல்கிறது. அது செஞ்சு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 4 புறமும் எதிரிகள் சூழ்ந்து இருக்கும்போது, ஒரு படையாக சூழ்ந்து இருக்கும்போது நம்ம எப்படி எல்லா புறமும் தாக்கி நம்மளை தற்காத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த வீடு முறை அப்படிங்கிற பாடங்கள் இருக்குது. இதில் நிறைய பாடமுறைகள் இருக்குது. சார், சிலம்பம் ஆண்களோட பெண்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுது. இந்த காலத்தில் வந்து பெண்களை வந்து நிறைய ஆண்கள் வந்து தவறான முறையில் வந்து தாக்க பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது பெண்கள் வந்து அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக சிலம்பம் கற்றுக்கிறது வந்து எவ்வளோ அத்தியாவசியம்? ரொம்ப ஒரு அத்தியாவசியமான விஷயமா ஆயிடுச்சு இன்றைக்கி சிலம்பம் அப்படிங்கிறது. ஏன்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு பெண்களுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுச்சு. நம்ம என்ன தான் வந்து சட்ட ரீதிகளாக சட்டம் வந்து கடுமையாக இருந்தாலுமே சரி, ஆபத்து அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பெண் வெறுமனே வந்து ஏதோ ஒரு ஆபத்து வரும்போது தன்னை தற்காத்துக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சிலம்பம் பயிற்சி பண்ணியிருக்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். சிலம்ப கம்பே இல்லைன்னா கூட பார்த்திங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். ஒரு 2 பேர் ஆனோ ஒரு 4 பேர் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த 4 பேர்த்த சமாளிச்சுட்டு தப்பிச்சுக்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். வீரம் அப்படிங்கிறது இதில் நம்ம வந்து ஊட்டி தான் நம்ம இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அந்த தன்னம்பிக்கை வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த சமூகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தன்னம்பிக்கையான ஒரு பெண்ணாக தன்னை தானே நிலைச்சி நிற்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு கலையாக இருக்குது, அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. சார், இப்போ வந்து ஒரு 4 ஆண்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து தாக்க வராங்க. அப்போது அந்த பெண் வந்து அவங்கள்ட்டேருந்து தப்பிக்கணும். கையில் வந்து ஒரு கம்பு கிடைக்கிது, அதை வச்சு அவங்கள வந்து ஈஸியாக தாக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கிறது எப்படி? ஏதாவது வர்ம அடிகள் இருக்குதா? இல்லை, கண்டிப்பாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வர்ம புள்ளிகள் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் படத்தில் பார்த்தோன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த பொட்டு மாதிரி வச்சுலாம் இது பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது பொட்டுன்னு சொல்லுவோம், ஆனால் ஆக்சுவலாக அதெல்லாம் வர்ம புள்ளிகள்.
இந்த நெத்தி புருவம் அப்படிங்கிற வர்ம புள்ளிகள், இந்த கால் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா வர்ம புள்ளிகள். இந்த இடத்த கொஞ்சம் பவராக அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா அந்த நரம்பே சுருண்டும். மறுபடியும் அவங்களாலே தான் எடுக்க முடியும், இல்லைன்னா அந்த வர்மக்கலை தெரிஞ்சவங்களால தான் எடுக்க முடியும். இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து திடீர்னு ஒரு ஆபத்து வருது, கையில் ஏதோ ஒரு கம்பு கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தப்பிக்கணும். அப்படின்னா நம்ம மனித உடல் பாகத்திலே கொஞ்சம் பலவீனமான இடம் அப்படின்னு எதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து முகம் சொல்லலாம், இன்னொன்று வந்து நம்மளோட உயிர்நிலைகள். இந்த 2 இடம் இருக்குது. உயிர்நிலைகள் கூட வேணாம், அது உயிருக்கே ஆபத்தான நிலை வரும். ஆனால் முகத்தில் ரொம்ப ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஆபத்து வரும்பொழுது ஒரு பெண்ணோ சரி ஆணோ சரி தன்னை தற்காத்துக்கணும் அப்படின்னா எடுத்தோடனே முகத்தில் ஒரு அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே பொறி கலங்கிடும். நம்மளுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கான்சியஸ்னஸ் இருக்காது. அந்த ஒரு நிமிஷத்தில் நம்ம தப்பிச்சிடலாம். அதை விட்டு நம்ம ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம சராசரியாக கலைகள் பயிலாதவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆபத்து வரும்போது கட்டுமாறு கட்டிக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. எப்படி தப்பிக்கணும்னு தெரியாமல் தடுமாறி கிடப்பாங்க. அதே பார்த்திங்கன்னா அந்த கலைகளை பயின்றவங்க ரொம்ப ஈஸியாக முகத்தில் ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு கூட நம்ம ஈஸியாக தற்காத்துட்டு போயிடலாம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய படங்களில் பார்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு சிலர் வந்து கம்பு சுற்றுறதை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க, சிலம்பத்தை தவறாக பயன்படுத்தி சிலர் வந்து தவறாக நடந்துக்கிறாங்க, பந்தயம் வச்சு விளையாடுறாங்க, அடிச்சுக்கிறாங்க. இதனால் வந்து சிலம்பம் கற்றுக்கிறது வந்து ஆபத்தான ஒரு விஷயமா கூட இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவங்க சக மாணவர்கள் கூட வந்து சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை நீங்கள் எப்படி வந்து பார்க்குறீங்க? இதில் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் ரொம்ப சரியான விஷயம். ஒரு கலை, அதுவும் வீரக்கலை அப்படின்னு இருக்கும்போது எந்த மனிதர் கையில் இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நல்லவங்கிட்ட போனால் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும், அதே வந்து தீவன்கிட்ட போனால் ரொம்ப தீமையான விஷயங்கள் நடக்கும். நம்ம இந்த கலை நம்ம தமிழகத்தில் இந்த கலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன ஆயிடுச்சுன்னா அழிஞ்சு மறுபடியும் இப்போ உருவாகிட்டு வருது. இந்த அழிஞ்சதுக்கு காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையன் இந்த கலையை முழுமையாக முடக்கணும்னு நினச்சி முடக்கினாங்க. 2வது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கலை தவறான ஒரு நபர்கிட்ட போயிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குருமார்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கலையை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம என்ன முறையில் பின்பற்றுறோம்? இப்போ உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குல்ல, ஒரு சக மாணவனை ஈஸியாக தாக்கிடுவானே, அவனுக்கு விரோதம் குரோதம் இருந்தால் தாக்கிடுவானே அப்படிங்கும்போது நம்ம என்ன முறையை பின்பற்றுறோம் அப்படின்னா, ஒரு மாணவன் வகுப்புக்கு முதல் வரான் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அவனோட பொறுமையை சோதிப்போம். நம்மளை பார்த்தீங்கன்னா அடிப்படை பாடங்கள், கைப்பாடங்கள், கால் பாடங்கள், உடல் பயிற்சிகள், தியானங்கள் இது எல்லாமே வைக்கும் பொழுது அவனோட பொறுமையை சோதித்து, இல்லைன்னா பொறுமை இல்லைன்னா கூட அந்த பொறுமை தன்மையை வளர்த்தெடுத்து அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா கலையை அவன்கிட்ட கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு லெவலுக்கு போகும் போதும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு தன்மை வரும். அந்த கலையை கொடுக்குறோம் அப்படின்னாலே, இப்போ போர்க்கலையை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா முதல்ல அவனை பொறுமை எல்லாம் சோதிக்கிற சகிப்புத்தன்மை இருக்கா எல்லாம் அவனுக்கு பார்த்திங்கன்னா நிறைய. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா கடுமையான தண்டனைகள் கூட இருக்கும். தண்டனைகள் அப்படின்னா உடல் சார்ந்த பயிற்சி முறைகள் அப்படி இருக்கும். அப்போ அதெல்லாம் செய்யும்போது அவனுக்கு சகிப்புத்தன்மை எல்லாமே ஏற்படும். அப்படிங்கும் பொழுது அந்த கலை வந்து தவறாக போகாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு முறையில் தான் நம்ம கற்பிச்சிட்டு இருக்கோம். சரியாக சொன்னீங்க சார். ஏன்னா இந்த கலையில் வந்து தவறான கைகளுக்கு போயிடுச்சுன்னா வந்து அது வந்து பெரிய ஆபத்தை விளைவிக்கும். மாணவர்களுக்குள்ளார வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்தும். அதனால் வந்து அதுக்கான நீங்கள் சரியான பயிற்சியை தான் கொடுத்து தான் வந்து பயன்படுத்துகிறீங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். சார், இந்த கலையை வளர்க்குறதுல அரசாங்கம் எந்தளவுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கு? இப்போ பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போதுன்னா பள்ளிகளில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிஏ பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் அது மூலிமா என்ன பார்க்கணும், எங்களை மாதிரி சிறப்பு ஆசிரியர்களை வந்து அவங்க நியமிச்சுக்கிறாங்க. அதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு சிலம்பக்கலையை கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எஸ்ஜிஏ ஸ்கூல் கேம்ஸ் அசோசியேஷன் அதில் பார்த்திங்கன்னா என்னென்னா சிலம்பக்கலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட் லெவலில் பையன் போய்ட்டு ஒரு ஸ்டேட் லெவலில் அச்சீவ் பண்ணானே அப்படின்னு பார்த்திங்கன்னா அவனுக்கு மெரிட் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த இதில் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாஸ் இருக்குது. காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஒரு 5 மார்க்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்காகவே இருக்குது. இதுலேருந்து அரசாங்க வேலைக்கு போக முடியுமா? கண்டிப்பாக. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மெரிட் இருக்குது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இதுக்குன்னு பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மற்ற கேம்ஸ் எப்படி ஃபுட்பால், இந்த கிரிக்கெட் அதுக்கு எப்படி ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ இப்போ சமீபமாக சிலம்பத்துக்கும் அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது இன்னும் அடுத்தடுத்த கருத்துக்கு எடுத்துகிட்டு போகலான்னு நிறைய முயற்சிகள் செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய அசோசியேஷன் இருக்குது. அது எல்லாமே நிறைய முயற்சிகள் செய்கிறாங்க. ஒலிம்பிக்ஸ் லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஏஷியன் கேம்ஸ் லெவலில் கொண்டு போகணும் அப்படின்ட்டு இதுக்கான ஒரு கரெக்டான ஒரு வடிவங்களை அமைச்சு அதுக்கப்புறம் கொண்டு போகலாம் அப்படின்னு முயற்சி நிறையா போயிட்டுருக்கு. இப்போ மேற்கொண்டு இந்த சிலம்ப பயிற்சியை நீங்களும் கற்றுக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா நாமக்கல் ஏகலைவா கலைக்கூடத்தை சார்ந்த ஆசிரியர்கள் நாங்கள் இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெண்களுக்கு அப்படின்னு சிறப்பு பயிற்சி அப்படின்னு இருக்கும்போது எங்கள்கிட்ட பெண் பயிற்சியாளர் செல்வி மோகனா அவர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய பேர் வந்து நவீன், இவர் வந்து பார்த்திங்கன்னா மோகன்ராஜ் அவர்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்குலாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போன வருடம் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் தொடர்ந்து சிலம்பம் செஞ்சு ஒரு உலக சாதனை நிகழ்த்தியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், இது வெறும் ஆண்கள் சார்ந்த கலையாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பெண்களில் நம்ம சிறந்து விளங்கணும் அப்படின்ட்டு செல்வி மோகன் அவர்கள் கடந்த 3 வருடமாக பார்த்திங்கன்னா பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க.
உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா ஏகலைவா கலைக்கூட தொடர்பு கொள்ளுங்கள். என்னோடய தொலைபேசி எண் பார்த்திங்கன்னா 96 77 44 74 64. இது போக வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு முகாம்கள் நாமக்கல் மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டங்களில் விருப்பம் இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து நேரடியாக உங்களுக்கு வந்து ஒரு 2 நாள் அல்லது 1 நாள் தங்கியிருந்து அடிப்படை பாடங்களை சொல்லிக் கொடுக்க நாங்கள் எந்த நேரமும் தயாராக இருக்கோம். ஸோ அப்படின்னா எங்களை தயங்காமல் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி.